ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் வாழ்க்கை நாம் பாடுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே.
பாருங்கள். இனிமேல் நீங்கள் அவரை பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே வரலாம். ஆனால் பூமியிலே நீயும் நானும் அவரை துதிக்கிற பொழுது என் ஜனங்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்றும் ஆமென். உங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தான். அதுவோடு அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், அவரோடு கூட பேசுகிற அனுபவம். யோவான் சொல்லுகிறார், நான் அவரோடு பேசின அனுபவம், அவரை சொன்ன அனுபவம், அவரை கண்ட அனுபவம், அவரை வார்த்தைகளை கேட்ட அனுபவம் நமக்குள் வர வேண்டும். கர்த்தரை துதியுங்கள். உங்கள் கஷ்டங்கள் பாரங்கள் நினைக்கிற எல்லாம் மன சிந்தைகள் எண்ணத்தில் இருக்கிற சிந்தைகள் எல்லாம் மாறும். உம்மை துதிக்கும்படியாக, உம்மை சோதரிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த சிலாக்கியமான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் ஒருவராக அதிசயங்கள், ஒருவராக அற்புதங்கள், ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவர்கள் என் மட்டும் நடத்தினவராக இமானுவேலராக வினேஸ்வருக்கு கோடி சோத்திரங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே எல்லா வாய்களை திறந்து நல்ல உற்சாகமாக தோற்று போனவருக்கு சத்துவத்தை, பலவீனருக்கு பலனை கொடுக்கிறார். யார் வெறுமையா இருக்கிறார் நீங்கள் உங்கள் ஆண்டவரை உங்கள் மனதிலே எண்ணினபடி உங்கள் வார்த்தையின்படி உங்களை ஆமை உருவாக்கினவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லி ஆமை கர்த்தரை உயர்த்தியிருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். என் வாழ்க்கையை புரட்சி போட்டிருக்கிறார். என் நிந்தைகளை மாற்றியிருக்கிறார். என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார். மாறாவின் கசப்பை ஆமை மாற்றியிருக்கிறார். தேவன் அதை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. நீ விசுவாசித்து அறிக்கை செய்கிற பொழுது உன்னை அறிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து அதன்படியாக வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மீது அவங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவசரம் என்னது? அவசரம். இன்னைக்கு அநேக நேரங்கள் என்ன செஞ்சோம்? அவசரப்பட்டு சில காரியங்களை செஞ்சிடறோம். வேதத்திலே அப்படி செய்யப்பட்ட ஒரு காரியத்தினாலே ஏற்பட்ட விளைவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? சீக்கிரமாக பார்த்து நாங்கள் முடிக்கலாம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32 முதல். மோசே ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அவசரப்படுறாங்க. சரியா? ஆனால் மோசே என்ன செய்கிறார்? மலையில போயிட்டு தேவனிடத்திலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படிக்கு அவர் என்ன செய்கிறார்? 40 நாட்கள் காத்திருந்து அவர் என்ன செய்கிறார்? ஒரு முக்கியமான சில ஜனங்களுக்கு
தேவையான ஒன்றை என்ன செய்கிறார், அங்கே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க, என்னடா லேட் ஆகுதுன்னு சொல்லி அவசரப்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள் நாங்கள் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு துக்கத்தை வருவிக்கிறதாக இருக்கிறது. ஆமாவே இல்லையா? ஜனங்கள் வேதனையை வழி. ஏன்னா தேவன் நேற்று நாளில் கேட்ட சத்தியத்தின்படி தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார், உங்களுக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ப்ரோக்ராம் சிஸ்டத்தில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஸோ அந்த ப்ரோக்ராம் படி தான் எல்லாமே நடக்கும். அது முன்னுக்கும் நடக்காது, பின்னுக்கும் நடக்காது. அவசரத்துக்கு கூட சில நேரங்களில் நெட்டு எடுத்து போட்டோம்னா நெட் என்ன செய்யும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம அவசரப்படுவோம், அப்படியுமோ என்ன அப்படின்னாலும் சுற்றிக்கிட்டு இருப்போம். அது அந்த டைமுக்கு தான் என்ன செய்யும், ஒர்க் அவுட் ஆகும். ஆமாவே இல்லையா? டக்குன்னு போட்டோன்னு கம்ப்யூட்டரில் போகணுன்னு இந்த மகன் சொன்னாங்க. கம்ப்யூட்டரில் போகணுன்னு அவளுக்கு என்ன செய்ய முடியல. ஆமாம், அப்போ அவசரப்பட்டு அவன் என்ன செய்யுங்க, கம்ப்யூட்டர் உள்ளுக்கு பார்த்துருக்குறான். அவன் வயரெல்லாம் கடிச்சு பார்த்துருக்குறாங்க. ஆமாம், அப்போ நம்ம அவசரம், அந்த டென்ஷன், அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும். அப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது. சில விஷயங்களுக்கு அவசரம் தான், ஆமாவா இல்லையா? சில காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அப்படியே சோர்ந்து போய் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், அடுத்த மாதத்தில் உங்கள் சாய்ஸ். ஆராதனை நீங்கள் எல்லாம் எத்தனை 12 மணிக்கு வர்றீங்களோ 12 மணிக்கு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். எல்லாரும் வந்த பிறகு தான் ஆரம்பிக்கலாம் சொல்லி இன்றைக்கு மனதார நான் என்ன செய்கிறேன், ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரே எல்லாரும் வரணும் வைப்பாங்க, உங்களை ஆராதிச்சு நாங்கள் கொஞ்சம் பேர் முன்னுக்கு ஒரு 4 பேர் நிற்கிறோம், பின்னுக்கு ஒரு 3 பேர் நின்றுக்கிட்டு அப்படி கையை தட்டிக்கிட்டு இல்லை, இனி என்ன செய்யணும், எல்லாரும் எத்தனை கடைசி ஆள் வந்து கேட் மூடுகிற வரைக்கும் என்ன செய்யணும். நான் என்ன கொஞ்சம் லேட் ஆகி என்ன செய்யணும், ஒரு 8-9 மணிக்கு எழும்புறேன். எழும்பி குடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்து எட்டி பார்த்துட்டு அப்படி போயிட்டு மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்திலே கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவிச்சோ தெரியல, அறியோ, ஆதலால் நீர் எழுந்து தெய்வங்களை உண்டு பண்ணும். எகிப்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்ட அந்த ஜனங்கள், மறைமுகமாக வழிபட்ட ஜனங்களுக்கு யெகோவாகிய தேவனை அறியாதபடினாலே, பாருங்கள், அதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதை குறித்து நான் கடைசி பகுதியில் வாசிக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆகவே இங்க என்ன செய்யறாங்க, அவங்க பாருங்க, அதெல்லாம் நீர் எழுந்து எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நமக்கு தெய்வங்களா தெய்வமா? நமக்கு தெய்வம் தான் இருக்கு. அப்ப தெய்வங்கள் சொன்னா என்னது? அப்ப மூதாயாருடைய சுபாவங்கள், நம்ம நடந்து வந்த பாதையில நம்ம கண்ட, தரிசித்த, வணங்கின இவைகளை குறித்து அவங்களுக்குல அது எவ்வளவு தூரம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள் வந்தாலும் எங்கோ ஒரு இடத்துல நமக்கு என்ன நடக்கிறது, உலகத்தின் காரியங்கள் நமக்கு தேவைப்படுது. உலக யோசனை நேற்று நாளிலே கேட்ட செய்தியோடு ஒப்பனையாக தான் இப்பொழுதும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு தேவன் ஒரு காரியத்தை சொன்ன பிறகு நாங்கள் மனித ஆலோசனைக்காக நாங்கள் என்ன செய்யறோம், பிரயாசப்படுகிறோம். மனுஷருக்கு அவங்ககிட்ட கேட்கலாம், இவங்ககிட்ட கேட்கலாம், அப்படி கேட்கலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான என்ன செய்வாங்க, நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். அப்ப இந்த எல்லா ஆலோசனைகளும் என்ன செய்யாது, உங்களுக்கு பிரயோசனப்படாது. ஏன்னா உங்களை குறித்து முன்பதாகவே ஆண்டவர் ஆலோசனை பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே அதற்கு முன்பதாகவோ பின்பதாகவோ நீங்க என்ன முயற்சி செய்தாலும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. அது நடக்கும். சில நேரங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் முயற்சி செய்து அது உங்களுக்கு வெற்றியை போல காணப்படும், வெற்றி வாழ்க்கை போல காணப்படும். பிறகுதான் உங்களுக்கு தெரியும் இது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில். ஆகவே இது நமக்கு அமினது பிற்பாடு அது உங்களுக்கு தோல்வியாக வரும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது எனக்கு தேவன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனே, என் வாழ்க்கையில என்னது நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனே, பெற்றோருக்கு கீழ்படியாக நான் எடுத்த முடிவுகள். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அப்படிதான் இருக்கும். அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பிள்ளைகள் கூட படிக்கிற பிள்ளைகள். நீங்க அவசரப்பட்டு என்ன செஞ்சிருவீங்க சில நேரங்களில். நீங்க உங்களை டாக்டருக்கு தான் படிக்கணும்னு ஆண்டவர்களை நியமிச்சிருந்தா நீங்க என்ன செஞ்சிடுறீங்க, நீங்க இன்ஜினியருக்கு போயிடுவீங்க. ஆமா இல்லையா? நம்முடைய ஏதோ ஒரு காரியத்துல நம்ம எடுக்கிற அவசரமா எடுக்கிற முடிவுகள் இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், அதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். எதுக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஆகவே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, அங்கிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது ஏற்பட்ட ஒரு விபரீதமான ஒரு
அவங்களுடைய ஆசையும் அவருடைய அவசரத்தினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுத்து வசனம் சொல்லுது, 4வது வசனம் சொல்லுது, ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்தார்கள் என்று சொல்லி. அப்ப நாம் அவசரப்படுற நேரம் நமக்கு ஏற்ற சில காரியங்கள் நமக்கு வரும். கடன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்க 4 பேர் நிற்பாங்க. நம்மவே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்கிற நேரம் அவன் என்ன நடக்கும்? உங்கள் முயற்சிக்கு ஏற்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு வரும். அப்போ நீங்க நினைப்பீங்க, இது ஆண்டவர் தான் நமக்கு என்னது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு ஒரு கண்டுக்குட்டி செய்ய என்ன செஞ்சாரு, உதவி. கண்டுக்குட்டி என்பது என்னது? ஒரு விக்கிரக ஆராதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்நாட்களிலே இருக்கிற பொழுது தனித்திருந்தார்கள். யெகோவாகிய தேவனை அறிந்திருந்தார்கள். அது ஆபிரகாம் தேவன் என்று தெரியும், ஈசாக்கின் தேவன் என்று தெரியும், யாக்கோபின் தேவன் என்று தெரியும். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் சொல்லு, உங்களுடைய ஆதி பிதாக்களுடைய தேவனாகிய இருக்கிறவர் தான் உங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக என்ன சொல்லியிருக்கிறாரு, வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று. ஆமாவே இல்லையா? அப்ப அந்த வாக்கு தத்துவத்தின்படி தான் அவங்க புறப்பட்டு வாராங்க. அந்த வாக்கு தத்துவத்தின்படி தான் என்ன செய்யறாங்க, புறப்பட்டு வாராங்க. இடையிலே மோசே கொஞ்ச நாள் என்ன செஞ்சாரு, மலைக்கு போயிட்டாரு. எதுக்கு போயிட்டாரு? தேவன் வர சொல்லிட்டாரு, நீ வா, என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரிஞ்சிட்டு. இந்த ஜனங்கள் கொஞ்சம் முரண்பாடான ஜனங்கள், இன்னும் அவர்களுக்கு என்ன நடக்கல, இந்த சுபாவ குணங்கள் மாற. அம்மாவிங்க, நான் இத்தனை வருஷங்கள் நான் வேறொரு தேசத்தில் இருந்து நான் இங்கு வந்திருந்தாலும் எனக்குள்ளையும் என்னது, என்னுடைய ஏதோ ஒன்று, என்னுடைய தேசத்தின் சுபாவங்கள் ஏதோ ஒன்று எனக்குள்ள என்ன செய்யும், கடைசி வரைக்கும் என்னோட ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கும். ஆமாவில்லை? அப்போ இவர்கள் 400 வருஷங்கள் எத்தனை 2-3 சந்ததிகளுக்கு பிறகு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்கும்? அவர்கள் என்ன செய்வாங்க? இப்போ நீங்கள் ஒரு திருநெல்வேலியில் இருக்கிறீங்க, இங்கே வந்து ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, என்ன நடக்கும்? டோட்டலாக என்ன ஆகிடும்? சேஞ்ச் ஆகிடும். ஆனால் ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று மட்டும் இருக்கும். அது ஜாதியாக இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒன்று மதமாக இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு காரியங்களை என்ன செய்யும், அது சுற்றி கொண்டே இருக்கும். ஆகவே தான் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவன் என்ன செய்கிறான், 25 வருடங்கள் என்ன செய்கிறான், அங்கிருக்கு அனுப்புறார், அங்கே போ இங்கே போ அப்படின்னு. அவனுக்கு அந்த சாயல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவனை ஒரு புதிய ஜாதியாக, ஒரு விரையனாக மாற்றும்படியாக ஆண்டவர் பிரயாசப்பட்டு ஆமே அதற்கு பிறகு அவன் மகனாகிய ஈசாக்கை ஆண்டவர் ஏற்படுத்தி, அதன் மூலமாக எபிரேயன் சொல்லி ஒரு மொழி ஜனங்களை ஏற்படுத்தி, அதுக்கு பிறகு யாக்கோபை ஏற்படுத்தி, இப்படி அந்த காரியங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒரு கண்டுபிடி என்ன செஞ்சிட்டாங்க, வார்ப்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்னது, செஞ்சுட்டாங்க. உடனே என்ன எப்படி செஞ்சாங்கன்னே தெரியும். நம்மவே பாருங்க அது எப்படி சொல்லிட்டு. அப்ப நமக்கு ஏற்றது அங்க நடக்குது, இவர்கள் மன விருப்பம் அங்க நிறைவேறுகிறது. அப்ப அவங்க நினைக்கிறாங்க நமக்கு ஒரு தெய்வம் வேண்டும், சொல்வதற்கு ஒரு தெய்வம் வேணும்னு. உடனே இப்படி ஆமை ஆராதிக்கிற அந்த தெய்வம் என்ன செஞ்சு உடனடியாக அவன் செய்கிற பொழுது என்னது, உன்னை பார்த்து தானே செய்யணும். ஆமா இல்லையா? திடீர்னு வந்து என்னது ஆரோட செய்ய சொன்னா அவன் என்ன செய்யறான், ஒரு தெய்வத்தை உண்டாக்குனா அவன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அதுதான் தெரிஞ்சிருக்கும். அவங்க வழிபட்ட ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுக்குவோம் அப்படிதான் என்ன செஞ்சான், வார்ப்பிச்சுட்டான். ஆமாவே இல்லையா? ஆமை வார்ப்பிச்சபடினாலே அடுத்து வாருங்களேன் 5 வசனத்தை வாசிங்களேன். ரெண்டாவது செஞ்சுட்டான். என்ன செஞ்சுட்டான், பலிபீடம் யாருக்கு கட்டணும், தெய்வனுக்கு கட்டணும். ஆனால் என்ன செஞ்சான், ஒரு கண்டுபிடியை செஞ்சு இதுதான் என்னது, இதுதான் நம்மளுடைய தேவன், நம்மளுதான் வழி நடத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு எப்படி புரியுதா? இவன் வழி தவறி போயிட்டான். எகிப்தில் ஆராதித்த ஒன்றை கொண்டு செஞ்சு வச்சுட்டு என்ன செஞ்சான், கர்த்தருக்கு பண்டிகை. இன்னைக்கு நாம அப்படித்தான் சில நேரங்களில் செஞ்சிடறது, நம்ம விருப்பப்படி ஏதாவது செஞ்சு விட்டு அதை என்ன செஞ்சிடுவோம், ஆண்டவர் பேரில் போட்டுருவோம். இது ஆண்டவருக்கு உகந்தது, ஆண்டவருக்கு பிரியமானது. ஆனால் நம்முடைய மன விருப்பத்தின்படி தான் நம்ம செய்கிறோம். ஆமே, கலாச்சாரத்தின்படி செய்கிறோம், மத நம்பிக்கையில் செய்கிறோம். ஆனால் செய்து முடிக்கல நம்ம என்ன செஞ்சிடறோம், பாஸ்டர் கொண்டு வந்து ஜெபம் பண்ணி விட்டுட்டா என்ன நிறைய ஆகிடும். ஆமே, பாஸ்டர் வந்து அங்கே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டா என்ன ஆயிரும், நீங்க கொண்டாடுகிற பண்டிகை என்ன பண்டிகை ஆயிரும், அது கிறிஸ்துமஸ் ஆகிரும், அது ஈஸ்டர் ஆகிரும். ஆமாவே இல்லையா? நீங்க விரும்புகிற பண்டிகை ஆகிரும். ஆனால் பண்டிகை யாரு, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமாவே இல்லையா? அவர் அந்த பண்டிகையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம மன விருப்பத்தின்படி நம்ம என்ன செய்யலாம், ஆமா சரி வாசல் தான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்களே, அதனால என்னது நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நடத்துறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். இதெல்லாம் யாருக்கு செய்யறாங்க, யாரை நினைச்சு கொண்டு யாருக்கு செய்யறாங்க,
தேவனை நினைத்துக் கொண்டு என்ன செய்றாங்க? ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரட்சிக்கப்பட்ட நீங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் செய்கிற தவறுக்கு அவரை முன்னிறுத்துறீங்க. ஆமென். நான் இதை செய்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவேன், இந்த வழிபாடை செய்கிறது ஆண்டவருக்கு பிரியம். ஏதோ ஒரு வகையில் நான் என்ன செய்கிறேன்? ஆமென். அதிகாலை எழும்புறேன். அப்போ அதிகாலை எழும்புறது என்னது? அதிகாலை தேடுகிறவர்கள் அதனால அதிகாலையில் எழும்பிட்டேன். அடுத்தது சர்வாங்க தகனபடி எல்லாவற்றையும் அவருக்கு என்ன செய்கிறேன்? நான் தகனம் செலுத்துகிறேன். அடுத்து என்ன செய்கிறாரு? சமாதான பலி. இல்லை, இவங்கெல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை யாருக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? அதற்கு பின்பு ஜனங்கள் ருசிக்கவும் குடிக்கவும் உட்கார விளையாட. அவ்வளவு அவசரப்பட்டு செய்தது நிமித்தமாக அவர்கள் என்ன செய்யறாங்க? ஜனங்கள் என்ன செய்யறாங்க? குசிக்க தொடங்கிட்டாங்க. என்னது? திருவிழா பண்டிகை முடிச்சுட்டு இப்ப என்ன செய்யணும்? குசிக்கணும். அடுத்து என்னது? குடிக்கிறதுக்கு உட்காந்துட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? அதுக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம தான் ஆண்டவருக்கு பழி செலுத்துறோமே, எல்லாம் செஞ்சுட்டோம். இப்ப எல்லாம் என்ன செய்யணும்? இப்ப நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம தான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க, குடிக்கவும் எல்லாம் என்ன செஞ்சாங்க? எல்லாம் அப்படியே வந்து உட்கார்ந்தாங்க. ஆமின்னு சொல்லி உட்கார்ந்ததுக்கு பிறகு விளையாட விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அதிகாரத்துக்கு 25வது வசனம், ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன? அதுதான் விளையாட்டுனா பாருங்க, விசுவாசம் எப்படி கொண்டுட்டு வரான்னு சொல்லிட்டு, ஆகவே அவர்கள் எதை அவர்கள் விசுவாசித்து எதை செய்ய முற்பட்டார்களோ அது மூலமாக அவர்களுக்கு வந்த விளைவு, அவர்கள் அவசரமாக எடுத்த முடிவினால ஏற்பட்ட விளைவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கு. அதை தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களான அங்கே மோசே அதற்காக போராடுகிறான். ஆமென். 3வது வசனம் வாசிங்களேன். உமது தாசனாய் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். ஆண்டவரே, அவங்களை நினைச்சருளும். உங்கள் சந்ததிகளை வாங்க. பேருக்கு உத்தரவாதம், உங்களுக்கும் எனக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உத்தரவாதம். அமவில்லை, தேவன் உத்தரவாதம். உங்களை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் என்னது? பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு என்னது? உத்தரவாதம். ஊழியக்காரனுக்கு 2வது தான். ஊழியக்காரங்களை நடத்தலாம், ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவிதான் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை என்ன செய்யும்? அது நடத்தும். ஆகவேதான் ரோமருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக பெருமூச்சுகளோடு கூட பிதாவாகிய தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். அதுபோல மோசே புறஜாதி ஜனங்கள் என்ன சொல்லிடுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எகிப்தில் இருந்து அந்த ஜனங்களை என்ன செய்ய முடியல, தேவனால கொண்டு போய் சொன்ன தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியல என்று சொல்லி மற்ற ஜனங்கள் உங்களை தூசிப்பார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் மோசே என்ன செய்கிறான்? கெஞ்சி பிரார்த்திக்கிறான். இதை குறித்து நாங்கள் புதிய ஏற்பாட்டு ஒரு சம்பவத்தை வாசித்து நாங்கள் சீக்கிரமாக முடிக்கலாம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1லிருந்து நம்ம வாசிட்டே போகலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். ஆமென். அப்ப கொரிந்தியர் பட்டணத்து ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு என்னது? ஒரு ஆவி இருந்துச்சு. என்ன ஆவி? என்ன ஆவி இருந்துச்சு? விக்கிரமாவி. ஒரு ஆவின்னு சொல்லுங்க. புறஜாதி ஜனங்களா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே என்ன ஆவி இருக்கிறது? அந்த விக்கிரகத்தை ஆராதித்த ஆவி என்ன செய்யுது? அதனாலதான் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையுமே நாங்கள் என்ன இச்சிக்க கூடாது. எதை இச்சிக்கிறோமோ அது நமக்கு அது விக்கிரகமாதி வந்து அது நம்மை பழி செய்கிறதா இருக்கு. அது நம்ம என்ன செய்யும்? அது நமக்கு பழி வாங்குறதாக இருக்கு. ஆகவே சொல்லுகிறார் கொரிந்தியர் ஜனங்களை பார்த்து, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிறது. நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். அப்ப சொல்றா, அந்த என்ன எந்த சமூகத்தை சொல்றாரு? எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டு வந்து எங்க வந்துகிட்டு இருக்காங்க? அங்கே
செங்கடலுக்கிட்ட வர்ற காரியத்தை இங்க அவருக்கு சொல்றாரு. செங்கடலுக்கு அவங்க வர்ற காரியத்தை சொல்றாரு. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் தான் என்ன செய்தார்கள்? ஆமென். மோசே வருவதற்கு தாமதமான பொழுது ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கினார்கள். ஒரு ஆமீன். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் அன்றைக்கு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமென். ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளாகவும் அவர்கள் என்ன செய்றாங்க? ஆமென். அந்த செங்கடல் கூடாக அவங்க என்ன செய்றாங்க? ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் என்ன செய்றாங்க? விக்கிரக ஆராதனை செய்ய முற்படுகிறாங்க. ஆமென். இப்போ பழைய ஏற்பாட்டில் அங்கே ஒரு என்னத்தை உண்டாக்குனாங்க? ஒரு கண்டுகுட்டியை உண்டாக்குனது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்கிறோம்? சிலதை விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை முன் செய்த பாவம், அது எந்த ஒரு பாவமா இருக்கலாம். ஆமே, அந்த பாவத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? துணிகரமாக செய்கிறோம். ஆமாவே இல்லையா? இப்ப திருவிருந்துக்கு வர நீங்கள் ஆமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். துணிகரமான பாவங்கள் செய்கிறதுனால ஏற்படுகிற காரியத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அந்த வனாந்திரத்தில் வருகிற பொழுது ஆமேன், சபையாகி நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து என்ன செய்கிறோம்? இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறோம்? திருவிருந்து எடுக்கிறோம். ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? திருவிருந்து மூலமாக என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாரும் என்னது? ஒரே ஆமே இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறோம். ஆமே, அவருடைய சரீரம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது. ஆமே, ஆகவே நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நமக்குள்ள எது காணப்படக்கூடாது? விக்கிரகம் என்கிற தீட்டு காணப்படக்கூடாது. நம்ம பின்பற்றின பழைய பாவங்கள், அந்த பாவத்தோடு நீங்கள் பானம் பண்ணக்கூடாது. ஆமாவே இல்லையா? அந்த பாவ கிரியை உங்களுக்கு இருக்கக்கூடாது. இவை எல்லாவற்றையும் ஞானஸ்தானத்தின் நேரத்தில் நீங்க என்ன செய்றீங்க? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது நீங்க என்ன செய்றீங்க? அதுல என்னது? அதுக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர் ஆயும்படிக்க பாவத்துக்கு மரித்து உயிர் தந்த இயேசுவுக்கு அடையாளமாக என்ன செய்றீங்க? உயிரடைறீங்க. ஆமா இல்லையா? ஆகவேதான் இங்க பவுல் எழுதுகிறார் கொரிந்திய ஜனங்களுக்கு, நீங்க முன்ன எப்படியெல்லாம் பயங்கரமான பட்டினம், ஐஸ்வர்யமான பட்டினம், பணக்கார பட்டினம், படிப்பறிவு இல்லை, ஆனா யாரும் பிள்ளைகளை கொண்டு போக வெளியே. ஆமீங்க. அப்ப என்னது? அப்ப அவங்க என்ன செய்வாங்க? எது வேணாலும் செய்வாங்க. சபைக்கு வர ஒண்ணுமே பிரச்சனை. அதனால திருவிருந்தை குறித்து அவங்க சொல்லப்படுகிறது. இப்படி பல காரியங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு வெளிப்படுத்து. ஆகவே வாசிங்கம்மா 4 சொல்றது, எல்லாரும் எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையில் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? நீங்க என்ன செய்றீங்க? திருவிருந்து மூலம் என்ன செய்றீங்க? ஆமா, இந்த திராட்சை ரசம் எதுக்கு ஒப்பனையா இருக்கிறது? அப்போ அந்த ரத்தத்தை தீட்டுப்படுத்தலாமா? நம்முடைய பழைய பாவத்தினால, நம்முடைய பழைய ஆமை சுபாவத்தினால நாங்கள் ஆமை பழைய காரியங்களை நாங்கள் அதை இதை செய்ய முடியுமா? ஆமே, பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அதான் சொல்றாங்க, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இதற்கு முடிவு என்னவாக இருக்கிறது? வாசிங்களேன். அப்படி இருந்தும் தேவனுக்கு தெரியும். சபைக்கு வருகிற எல்லாரோடையும் ஆண்டவர் எப்படி இருக்க முடியாது? அப்ப நீங்கள் என்ன செய்றீங்க? ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறீங்க? குணப்படாம இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு விக்கிரகமாக செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது நிமித்தம் நமக்கு எவ்வளவு இழப்புகள் வரப்போகிறது, மரணம் வரப்போகிறது. இந்த நிமித்தம் நாம பெரிய போராட்டத்துக்கு சிக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாதபடி துணிகரமான பாவங்களை செய்கிறபடினாலே தேவன் சொந்த. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிலே என்னது? சபைக்கு 1000 பேர் வர்றது பெருசு இல்லை, 2000 பேர் வர்றது பெருசு இல்லை, 100 பேர் வர்றது பெருசு இல்லை. அதுல கர்த்தருக்கு நாம் உகந்த காரியங்களை செய்யற கொஞ்சம் பேர், லிட்டில் பிட், உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சபையில் இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ள ஆமென் பலவிதமான காரியங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய இச்சையின்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லை. அதனால நான் என்ன செய்கிறேன்?
பயத்தோடும் பக்தியோடும் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று நாளில் வந்து பாஸ்டர் சொன்னது போல நாங்கள் கற்றுக்கொண்ட விதம், எங்களை நடத்தின போதகர் அவ்வளோ பயங்கரமாக இருப்பார். அவர் அவ்வளோ பெரிய உலகம் முழுவதும் போயிட்டு பிரசங்கிக்கிற அவர் ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணுகிற பொழுதும் அன்றைக்கு தான் புதுசாக பிரசங்கம் பண்ணுகிறபடி நடுக்கத்தோடு தான் இருப்பார். அந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் அவர் அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு தான் இருப்பார். சபையில் இருக்கிற ஜனங்களை குறித்து ரொம்ப கரிசனையாக உள்ளவராக இருப்பார். ஏன்னா அவருடைய ஊழியம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். மரணங்கள் வரும். ஒரு ஊழியம் முடித்த பிறகு அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டு தான் தெய்வ சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஊழியங்கள் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டின்படியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஞானஸ்தானம் அல்ல. இந்த ஞானஸ்தானம் கிறிஸ்துவை மையமாக வைத்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம். நீங்கள் ஏதோ சீனமா அந்த என்னது செங்கடல் மூலமாக அவர்கள் அது உதாரணத்துக்கு சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். ஆனாலும் என்னது பாவம் அவர்களை விட்டு போகவில்லை. நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமே என்று நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிந்தையில பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். வாய் நம்ம எண்ணங்கள் இச்சை பழைய பாவங்கள் மீண்டும் வரும். அவசரமா சில காரியங்களை நம்ம கோபம் வரும், அது வரும், இது வரும். அதனால நம்ம சில காரியங்களை செய்து அதனால குடும்பங்களிலே துக்கம், குடும்பத்திலே வேதனை, குடும்பத்திலே சஞ்சலங்கள் உண்டாகும். ஆகவே தான் நீங்க சொல்லுகிறார். அப்படி இருந்து அவர்கள் அதிகமான பேரிலே தேவன் எங்க அழிக்கப்பட்டாங்க? தோல்விட வனாந்திரத்திலே ஆண்டவர் வச்சுட்டாரு. அப்ப நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுக்கணும். ஆமாவே இல்லையா? நன்மையை விதைச்சிங்க என்ன செய்வீங்க? நன்மையை அறுக்க முடியும். ஆமாவே இல்லையா? தீமையை விதைச்சா ஆமா. அப்ப அதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். மரணத்தை ஜீவனை ஆண்டவர் நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? உங்களுக்கு கட்டுப்படுத்தி இப்படியே இருக்கணும்னு இல்லை. நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்னது வசனம் உங்களை என்ன செய்யும்? உங்க ஆத்மாவுக்கு வசனம் என்ன செய்யும்? கழுவும் சுத்திகரிக்கும். ஆமாவே இல்லையா? காசிங்கம்மா அவர்கள் என்ன செஞ்சாங்க? இச்சிக்கிறாங்க. ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுறாங்க. ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம எப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம் அதை பார்த்து கொண்டே இருக்கும். நம்ம எதில் விழணும் என்பதுதான் இது. அந்த விசுவாசம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். ஆமா. ஏன்னா அவன் யாரு? அவன் யாரு? லூசிபர் யாரு? விழுந்து போன என்ன செய்வான்? நம்மையும் விழ செய்வான். அப்ப அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம நினைக்கலாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு அல்ல, தேவன் அறிந்திருக்கிறார். ஆமீனே. பரிசுத்த ஆவியான துக்கப்படுவோம். நீங்கள் ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தினால என்னது அவர் என்ன செய்வான்? யோசித்து பாருங்க. வாசிங்களேன் பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல பொல்லாதது இச்சிக்காதீங்க. அது பொல்லாதது. நீதிமொழிகள் சொல்லுகிறது அது பொல்லாதது, அருவருக்கக்கூடியது, அது மரணத்துக்கு ஒப்பானது, பாம்புக்கு விஷத்துக்குரியதாக இருக்குது. அப்படியே உயிரோடே நீங்க செத்துக்கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய சரீரத்தில் உள்ளான உறுப்புகள் உங்களை என்ன செய்யும்? கொண்டு கொண்டே இருக்கும். நமக்கு அப்படியே வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது ஆண்டவர். இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சி. நம்ம அப்படிதான் வாழ்ந்தோம். ஆமாவே இல்லை? இப்படி சாட்சிகள் அப்படிதான் இருக்கும். ஆமாவே இல்லை? என்னுடைய சாட்சியம் சொன்ன நீங்களா எழுதி ஓடி போயிருவீங்க. ஆமாவே இல்லை? ஆனால் கர்த்தர் என்ன செய்யலாம்? பரிசுத்தத்துக்கு கொண்டு வந்தார். ஆகவே நம்ம பரிசுத்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு அது ஒரு வேதத்தில் வசனம் ஒன்று சொல்லுகிறது. நாய் என்ன செய்வான்? என்ன செய்வது? மூடனா? தேவனை அறிந்து கொண்டவர்கள் மூடர்களா? ஞானவான்கள். ஆமாவே இல்லையா? நீங்கள் யாரு? ஞானவான்கள். சாலமோனிடத்தில் இந்த ஸ்திரீ வந்து சொல்லுகிறார், ஜனங்கள் ஞானவான்கள், உம்மிடத்தில் எப்பொழுதும் என்னது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க, அறிவை அறிவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன செய்றீங்க? அறிவு புகட்டப்படுகிறது, ஞானம் புகட்டப்படுகிறது. ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? சொல்லுங்களேன். அப்போ நீங்க அறிவு கெட்ட வேலைகள் செய்யலாமா? இந்த ஜனங்கள் அப்ப எவ்வளவு கோபம் வருமா ஆண்டவருக்கு? இந்த ஜனங்கள் 6 லட்சம் பேரை அவ்வளவு பயங்கரமான எகிப்தில் இருக்கிற அருவருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தெய்வம் என்று சொல்லி வணங்கின அந்த இடத்திலே இவர்களை வைத்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிற பொழுது ஞானஸ்தானம் பெற்று கொண்டு திருப்பி நீங்க அதில் போயிட்டு உட்கார்ந்துருந்தா நீங்க சமாதானம் இருக்க முடியுமா? அவசரப்பட்டு நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சமாதானமாக இருக்குமா? உங்கள் குடும்பத்துக்கு சமாதானமாக இருக்குமா?
உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்குமா? உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கிற நல்ல பேர்கள் எப்படி போகும்? வாசிச்சு பாருங்களேன். கொரிந்தியர் ஜனங்களே பாவம், பாவப்பட்ட ஜனங்கள் சொல்ற, நான் வேணாம். இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? நீங்க கொரிந்தியர் ஜனங்கள் அல்ல, நீங்க யார்? இப்ப பரலோகத்தின் ஜனங்கள். ஆமாவே இல்லையா? நம்ம ஒவ்வொரு ஊர்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் இப்ப யாரு? பரலோகத்தின் வாசிகள். ஆமாவே இல்லையா? அப்ப பரலோகம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது. அங்க போற நீங்க எப்படி இருக்கணும்? சும்மா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறதான கோட்டு போட்டு டை கட்டி ஷூ போட்டுக்கிட்டு போக வேண்டியதா? அந்த நாட்கள்லாம் எங்கேயும் வெளிநாட்டுக்கெல்லாம் போறதா இருந்தா ஆமே ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு போயிட்டு புதுசாக பேக் வாங்கி அதுக்கு புதுசாக கை கட்டி ஷூ கட்டி அங்கே போயிட்டு உட்காந்து என்னென்ன பண்ணுறோம். ஆமாவே இல்லை? பரலோக வாசிகள் சொல்லுங்க, நான் பரலோக வாசிகள். சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் இந்த உலகத்துக்குரிய எல்லாமே மாயை தானே. அது உங்களை எங்கே கொண்டு போயிடும்? அருவருக்கக்கூடிய பாதாளத்துக்கும் வேறுங்க நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்துக்கப்பா. ஆண்டவர் துக்கம். இந்த வசனங்களை வாசிக்கிற நேரம் நீங்க நினைக்க கூடாது, நாமே இது எச்சரிப்பு மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கின தெய்வம் துக்கப்படுகிறார். இந்த பிள்ளைகள் நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளைகள் உங்களை விட்டு தவறுதலான ஒரு வழியில போயிட்டா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் முன்ன இருந்த அந்த சந்தோஷம் இருக்காது, அந்த முன்ன இருந்த அந்த சமாதானம் இருக்காது. இப்போ ரத்த சம்பந்தத்தில் நீங்க என்ன செய்வீங்க? ஆனால் அது உள்ளுக்கு இருந்து என்ன செய்து கொண்டே இருக்கும்? உங்களை வதை பண்ணி கொண்டே இருக்கும். அவை இல்லையா? ஏன்னா நீங்க பெற்ற பிள்ளைகள் தானே, அவங்க தவறு செஞ்சுட்டு அந்த வதை தானே, வேதனை தானே, அந்த கற்பத்துக்கு தானே உண்டாகுச்சு. அது பெறுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அவங்க அதை மறந்து போய் அவசரத்தில் தங்க வாழ்க்கையை தங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொண்டாங்க. எந்த தாய்க்கு எந்த தகப்பனுக்கு யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? சபையில் இருக்க நீங்க தவறான வழியில போகணும், எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னுடைய இந்த போதனையெல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷித்து உங்களோட நேரம் காலங்களை செலவழிக்கிற நேரம் நீங்கள் எனக்கே தெரியாம ரகசியமான காரியங்களை செய்கிற பொழுது எனக்கு எப்படி இருக்கும்? யோசித்து வாசிங்க. சொல்லுங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு என்ன வாங்க? நீங்க இதை செய்யக்கூடாது. பழைய ஏற்பாடுபடி தேவனுக்கு அவர்கள் செய்தார்கள், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் என்ன செய்றீங்க? ஏன்னா பழைய ஏற்பாடு தேவன் தனியாக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? இயேசு இந்த காலத்து 33 வருஷம் எப்படி இருந்தாரு? மாமிசத்துல அவர் செயல்பட்டார். இப்ப என்னது? பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையிலையோ அல்லது வேறு எங்கோ இருந்து நீங்க கூப்பிடுகிற பொழுது வருகிறவர் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற பொழுது அப்ப தேவனே அவர் மேல் பிரியம் இல்லாமல் இருந்தா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வான்? உங்களை பிரியம் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஒரு பிரியமில்லாத ஒரு மனைவி, ஒரு பிரியமில்லாத புருஷனோட எப்படி வாழ்க்கை நடத்துவீங்க? எப்படி இருக்கும்? இவரா சிரிப்பாரு, அப்புறம் மேல வருங்க பாம்பு மாதிரி கொத்துவாரு, என்ன செய்ய? அதாவது ஜனங்கள் மத்தியில் வந்து சிரிச்சுக்கிட்டு இவர் தான் வீட்டுக்காரர் அப்படின்னு அப்படியே. ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கஷ்டம் இருக்குமா இருக்காதா? அந்த மனைவி தவறான ஒரு வாயாடி இருந்தா என்ன செய்வாங்க? ஏதோ விசேஷமாக சிரிக்கிறதுக்கு அல்ல, இன்னைக்கு நாங்கள் மறுபடியும் வேண்டும். வாசிங்க, படிக்கிறேன். புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, உட்கார்ந்து விபச்சாரம் பண்ண எழும்பினார். குடித்து வெறித்த பாவம் அவர்களை விபச்சாரத்துக்கு நேராய் கொண்டு போனார். ஆமே. கொரிந்தி பட்டினத்தின் ஜனங்கள் ஆமே அந்த தன்னுடைய தெய்வத்துக்கு என்ன செய்வார்களாம்? ஆமே இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் அங்கே தெய்வத்துக்கு முன்பதாக தேவ ஆலயத்திலே போய் விபச்சாரம் செய்து அதை மகிழ்விப்பார்கள். அதுதான் சொல்ற, நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு அந்த பழைய சுபாவம் வந்து உங்களை விபச்சாரத்துக்குள் கொண்டு போகக்கூடாது என்பதற்காக தான் இங்கே சித்தாந்திரமாக எழுதப்பட்ட காரியத்தை பவுல் வேற எந்த ஒரு பட்டினத்துக்கு சொல்லவில்லை, கொரிந்தியர் பட்டணத்துக்கு சொல்லுகிறார். ராமின் சொல்றான், கொரிந்தியர் பட்டணம் எப்படி விபச்சாரத்தில் எப்படி பாவம் நிறைந்த எப்படி விக்கிர ஆராதனை உள்ள பட்டினமாக, அதுபோல நம்முடைய இந்தியா தேசமும் அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு பட்டினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பாவம் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆமாம். ஆகவே சொல்லுகிறான், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். விக்கிரகம் அது இது விக்கிரகம் சொல்லுங்க.
வழிபட்டாங்கல்ல, எகிப்திலிருந்து வந்து தானே இவங்க என்ன செய்யறாங்க, கண்ணுக்குட்டியை செஞ்சாங்கல்ல. அப்ப அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சோன்னு என்ன ஆயிட்டு, அந்த கண்ணுக்குட்டிங்கிற அந்த விக்கிரகம் என்ன செஞ்சு அவங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, விபச்சாரத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. ஆமாவே இல்லை, விக்கிரகம் என்பது விபச்சாரம் இதெல்லாம் ஒன்றுதான். ஆமாவே இல்லையா, இங்க கொண்டு போய் பாவத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளிடுச்சு. அதனால சொல்றாரு, நீங்கள் அப்படி சந்தர்ப்பம் வரும், அவசரப்பட்டீங்கன்னா வரும். ஆமாவே இல்லையா, அதனால நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அவர்களில் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். 23,000 பேர் நினைச்சிட்டாங்க பாவத்துல. கால வேலையில வந்திருக்கு, நீங்கள் நாமும் எச்சரிக்கையா இருக்கலாம். அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. எது எது வேசித்தனம்? இங்க விக்கிரம் என்று சொல்லப்படுது என்னது? சுபாவம், நம்முடைய பழைய சுபாவம். அதுவும் என்ன செய்யும், அதுவும் நம்மளோட டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். நாம் செய்த நம்முடைய பழக்க வழக்கங்கள், சுபாவ குணங்கள், மத நம்பிக்கை, கலாச்சார நம்பிக்கை, இவைகள் எல்லாம் நேற்று கூட பாஸ்டர் சொன்னது போல சில காரியங்கள் நமக்குள்ள ஆசை வந்துகிட்டே இருக்கும். அப்ப அப்படி வர்ற நேரத்துல நம்ம அப்ப நம்ம என்ன செய்யணும், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம நம்ம மற்றவங்க கேட்பாங்க, இது செய்யலாமா சிஸ்டர், அதுக்கு என்ன சிஸ்டர் செய்யுங்க, ஒரு உரதம் செய்யுங்க, அது பிரச்சனை ஜெபம் பண்ணிட்டு போகணும். பாஸ்டரை கூப்பிடுங்க, பாஸ்டர் வந்து தலையாட்டிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அது நான் வந்த மாதிரி. அப்போ அது நீங்கள் செய்றீங்களே, அதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் அந்நிய காரியங்களை செய்கிறது குறித்து வேதம் சொல்லுகிறது, அது வேசித்தனம் என்று சொல்கிறார். தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் வீடுகளில் செய்வீர்களானால் அது விபச்சாரத்துக்கு ஒப்பனையானது, அது வேசித்தனத்துக்கு ஒப்பனையானது. ஆகவே அங்கே 23,000 பேர் என்ன செஞ்சாங்க? சொல்லுகிற வேசித்தனம் நீங்க மற்றது மட்டும் நினைக்கக்கூடாது. எதை நீங்க விரும்புறீங்க? செல்போன், அது கூட என்னது? அதுவும் அப்படிதான். ஆமாவே இல்லையா? வேற என்னது சொல்லுங்க? ஏதோ ஒன்றை ரொம்ப ரசிச்சு பிரியாணி சாப்பிடுறீங்களா, அது கூட என்னது? அருவருக்கக்கூடிய உங்களோட சரீரத்தை கெடுக்கிறது. ஆமாவே இல்லையா? 24 மணி நேரம் பிரியாணியை சாப்பிட்டீங்களா என்ன ஆகும்? அது உங்க சரீரத்தை கெடுக்கும். அந்த பிரியாணிகளை உள்ள அந்த கெமிக்கல் உங்களுக்கு வேற உணர்வுகளை உண்டாக்கும், சில சிந்தைகளை உண்டாக்கும், பாவ உணர்வுகளை உண்டாக்கும். சில உணவுப் பொருட்களை சாப்பிட்டு சில மதுகளை குடித்தவன அவங்களுக்கு விபச்சாரம் செய்ய, பாவம் செய்ய, பழைய காரியங்கள் என்ன செய்யும், தன் கண்ணை மூடிடும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? விழுந்துருவாங்க. தாவீது விழுந்து போனான், நம்மாவே இல்லையா? சிம்சோன் விழுந்து போனான், நம்மாவே இல்லையா? நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் சில சொல்றாங்க, கிறிஸ்து படையப்பட்டு இருந்தாரா இல்லையா? எப்படி இருந்தாரு? அப்பப்ப அங்கங்க. பரிசுத்தாவியினர் இருந்தாரா? எப்படி? அப்பப்ப அங்கங்க. ஆமா இல்லையா? ஆனால் இப்ப யாரு? தேவன் இருக்கிறான், இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறான், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமா இல்லையா? அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுக்காதீங்க. பெண்ணுக்கு இருந்து முறுமுறுக்குது, கோல் சொல்றது, அவங்கள பத்தி பேசுது, இவங்களை பத்தி பேசு. அப்புறம் முன்னால வந்து எப்படி சாட்சி சொல்லுவீங்க? பின்னுக்கு இருக்க அந்த பெஞ்சை தூக்கி வீசு, அது சாபம். அது உங்களெல்லாம் அதுக்குள்ள எல்லாம் முடிச்சு அவங்க வந்து உட்கார்ந்து அப்படி அப்படியே பின்னுக்கு இருந்து அப்படியே பார்த்துருக்கு, மாடு மேயிற மாதிரி அப்படின்னு அப்படி அசிங்கம். விட்டு இனிமே அந்த காரியங்கள் யாரும் செய்யாதீங்க. சபைக்கு அது வந்து அருவருப்பு, அது ஒரு விபச்சாரம், அது ஒரு வேசித்தனம், மற்றவங்களை குறித்து தவறாய் சொல்லுகிறது. ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இடத்துல ஜெபிக்கிற நேரம் நான் பார்க்கணும். நீங்க நினைக்க கூடாது நான் சும்மா இல்லை, எல்லாத்தையும் பார்ப்பேன். யாருக்கு கண் உங்களுடைய சிந்தை என்ன, யாரோடு நான் என்ன பேசுகிற போது என்னென்ன சிந்தை, அருவருக்கக்கூடிய சிந்தையோடு, அருவருக்கக்கூடிய பார்வையோடு பார்க்குற எல்லாம் எனக்கு தெரியும். நான் கிறிஸ்துவ அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே பின்னால் உட்கார்ந்து பாஸ்டர் அவங்களோட எவ்வளோடு பேசணும், என்ன அருவருக்கு அவர்களை சில முறுமுறுத்து சங்கர் அழிக்கப்படுவீங்க. வாழ்க்கையில் ஏன் சில பேருடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டு இப்ப யோசிங்க, ஏன் இப்படி பின்னி பிணைஞ்சிக்கிட்டு பிரச்சனைகளே செத்து கிடக்கிறீங்க? உங்களுடைய சூழ்நிலை மாற்ற வேண்டும், உங்களுடைய சுபாவ குணங்களை மாற்ற.
முறுமுறுக்கிறது. அவங்கள பத்தி சொல்றது, உங்களை பத்தி சொல்றது, இப்படி படியில இறங்கி போய் ஒருத்தர் பத்தி சொல்றது, ரோட்ல போன ஒருத்தர் பத்தி சொல்றது, ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றது. உங்க சகோதரன், உங்க பிள்ளைகள், உங்க சகோதரன், உங்களுக்கு இருக்கிற இச்சை உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. நீ என்னத்தை விதைக்கிறீ அது உன் வீட்டுக்குள்ள வரும். அதனால கவனமாக இருக்க வேண்டும். சும்மா இல்லை, வேத வசனங்கள் எல்லாம் சும்மா இல்லை, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முறுமுறுக்கிறாங்க, கோல் சொல்றது, அவங்கள பத்தி இவங்களுக்கு கூடி சேர்ந்து ஏதாவது செஞ்சீங்கன்னா நேருக்கான வந்து கேட்டுனா அடிச்சே அனுப்பிவிட்டு போங்க. வேணாம், சபைக்கு அது வேணாம். அது ஒரு விபச்சாரம். பின்னுக்கு இருக்கிற அது ஒரு விற்கிற மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் வந்து அப்படி உட்கார்ந்து போடுறது. அப்படி என்னது கடையில் எல்லாம் கூடி ஜெபிக்கிறீங்க, இதை பேசுறீங்க, ஜெபிச்சுட்டு அங்கே உட்காந்து காசு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ஒவ்வொரு மன போராட்டத்தோடு வரீங்க. எத்தனை பேருக்கு இங்கே வந்து எனக்கு பிரச்சனையை பேச முடியாமல் எத்தனை பேர் துக்கத்தோடு போறீங்க? நான் அறிந்துக்கிட்டேன். ஆமாவே இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. இனிமே என்ன செய்ய மாட்டேன். முறுமுறுக்கிறீங்களா? ஆமா, நானும் முறுமுறுப்பேன் தான். எனக்கு ஒருத்தர் இல்லாட்டி நானும் என்ன செய்வேன்? நானும் முறுமுறுப்பேன். வேணாம், விட்டுருவோம். எல்லாம் நடந்துச்சு. எதை விதைச்சாங்களோ அதை அறுத்துட்டு கிடக்குறாங்க. முறுமுறுக்கியா அழிஞ்சு போக. ஆமாவே இல்லையா? விற்கிற சரியா விழுந்து போக. அப்புறம் நீ சபைக்கு வந்து என்ன விழுந்து போறதுக்காக சபைக்கு வாருங்க. அதெல்லாம் ஒரே குடும்பம். நான் யோசிச்சு பாருங்க, உங்க எல்லாருக்குமே ஒரே ஆவியானவர்கள். ஆமா இல்லை? அந்த லிங்க் அப்படியே இருக்குது. ஆமா இல்லையா? ஆமா. அப்ப அந்த லிங்க் அப்படி என்ன ஆகுது? அப்ப என்ன ஆகும்? நீங்க அப்படி இருக்குன்னு என்ன நடக்கும்? அந்த ஆவியான செயல்பாடு என்ன செய்ய முடியாது. அது எழுதி வைக்கப்பட்டது. இன்னைக்கு நேற்று சொன்ன அதை பார்த்து சொன்னது போல என்ன நடக்கும்? அது உங்களுக்கு தாமதமாக வராமிட்டு. இப்போ ஒரு நெட்ல இருக்கு, ஒரு நெட் கனெக்ஷன் இருக்கு. ஆமாவே இல்லையா? நானும் வரேன், நெட் கனெக்ஷன்ல வரேன். ஏன்னா நீங்கன்னா இப்போ எல்லாம் சயின்டிஸ்டாக இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நெட்டோட தான். அப்போ ஏதாச்சும் ஒரு என்னது ஒரு வயர் கனெக்ஷன், அது உள்ளுக்கு இருக்கிற அந்த ஏதாச்சும் ஒன்று, அதில் ஏதாச்சும் ஒரு தண்ணி பட்டோ எல்லாத்தையும் ஏதோ ஃபங்கஸ் வந்து என்ன செய்யும்? ஒர்க் பண்ணாது. அப்போ என்ன செய்யணும்? அது சரி பண்ணணும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியான உங்களுக்கு இருக்க அருவருப்பான ஏதாச்சும் ஒன்று இருந்தால் என்ன நடக்கும்? ஃபங்க்ஷன் ஆகாது. அவர் நீங்கள் ஜெபிக்கிற பட்சத்தில் இந்த ஜெபத்தை நான் பிதாவிடத்துல நிற்க மாட்டேன், நான் கொண்டு போக மாட்டேன். ஆமாவே இல்லை? உங்கள் இச்சையின்படியாக ஆண்டவரே எனக்கு அதுதான் வேணும், இதுதான் வேணும், அவன் தான் வேணும், அவன் தான் வேணும்னா ஆண்டவர் பரிசுத்தான் நான் சொல்றேன், நான் இதை என்ன செய்ய மாட்டேன். நீங்கள் உனக்கு ஒன்று வச்சிருக்கிறார். உனக்குன்னு ஒரு அழகான ஒன்றை, ஏதேன் தோட்டத்தையும் அங்கே ஒரு ஏவாளையும் உனக்கு ஒரு ஆதாமையும் பியூட்டியா அவரே உருவாக்கி இருக்கிறார். ஆமாவே இல்லையா? நீங்க ஏதாச்சும் செஞ்சுட்டு அதை போயிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா பரிசுத்தவன் சொல்லி டுடே ஐ லீவ் என்னது இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு போனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எந்த வசனம் மகன்? 11. இவைகளெல்லாம் சித்தாந்தமாக எழுதியிருக்குது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? கடைசிக்குள்ள வரும். அப்ப உள்ள சூழ்நிலை அப்படித்தானே இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்பதாக கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுதே பவுல் சொல்லுகிறார், நாங்களும் எங்க இருக்கிறோம்? என்ட்ல இருக்கிறோம். எப்போ இயேசு வருவாரோ அந்த நேரம் யாரு எடுத்துக்கொள்ளப்படணும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆகவே தான் கொரிந்திய பட்டினங்கள் மக்கள் தெசலோனிக்கேயர் இவர்கள்லாம் ஆயத்தமா இருந்தாங்க. வேலைக்கே போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அப்படியே உட்காந்து ஆண்டவர் வருவார், போகிறோம். அப்புறம் தான் பவுல் சொன்னாங்க, இல்லப்பா வர்றேன்னு சொல்லிக்கா வருவாரு, நீங்க வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, உடங்க, பிள்ளைகளை பாருங்க, குடும்பங்கள்லாம் செய்யுங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாவே இல்லைப்பா? அவங்க வைராக்கியம் எப்படி இருக்கிறது? ஏசு இன்னைக்கு வந்தா நான் போகணும், அதுதான் நம்மளுடைய பரிசுத்தம். ஆமாவே இல்லை? இன்னைக்கு ஏசு வந்தா நம்மளால எத்தனை பேர் கலந்து போறோம்னு தெரியாது. ஆமாவே இல்லையா? சொல்லுங்க, சொல்லலாம், சொத்துறோம், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோமா? அவங்க அமைதியா இருக்கீங்க. அப்ப இந்த பிரசங்கம் வருதா? வாசிங்க, முடிக்கிறேன். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எழுதப்பட்டும் இருக்கிறது. எழுதப்பட்டு அல்ல, எழுதப்பட்டும். அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன சொல்லுங்க? எழுதப்பட்டும் இருக்கிறது அப்படின்னா என்னது? ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ளும். எழுதிருக்குமா? ஏற்றுக்கன்னா விட்டுக்க. உன்னை போட்டு அப்படியே வேண்டுது, ஏற்றுக்கொள்ளா நீ என்னது? பரலோகத்துக்கு போய் ஏற்றுக்கொள்ளா என்னது? நீ போய் அங்க சகதிக்குள்ள உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். இப்படி இருக்கு. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். சொல்றாரு. இருக்கிறது நம்ம எப்படி இருக்கணும்?
ஜெபம், வேற என்ன, எல்லாம் காணிக்கை, வசனம் பார்க்கணும். சபையிலே தான் கிடக்கும். இந்த பிள்ளைங்களாம் சபையில தான் வளர்ந்துச்சு. தேவன் நமக்கு வேற ஒன்று எதிர்பார்க்கிறார். அது பரிசுத்தம். ராமின் சொல், சபைக்கு வருவது பரிசுத்தம் அல்ல, சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறதான் பரிசுத்தம். ஆனால் அதை விட்டு அதை பண்ணாமல் நான் எல்லாம் எனக்கு சரி, நான் இன்னைக்கு இயேசு வந்துட்டா நான் என்ன செய்வேன், போயிடுவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ராமின் சொல், அது மேன்மை, அது மேன்மை. நான் எங்கெல்லாம் எப்படியும் நான் போயிடுவேன் அப்படின்னா என்னது, அது மேன்மை, மேன்மை. அப்போ நான் தான் கீழே விழுவேன். ஆமா இல்லையா, சொல்லாது நீங்கள் போயிடுவீங்க. அதனால தான் அமைதியாக இருக்கிறது போல. நீங்கள் தான் நீங்களே செஞ்சு நீங்களே போங்க, நீங்களே எல்லாத்துக்கும் மாட்டிக்கிறீங்க. நாங்கள் சரி சரி. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இது சாதாரண பிரச்சனை. இதுக்கு போய் அவசரப்பட்டு அந்த முடிவு இந்த முடிவை எடுக்காது. அதை அசிங்கப்படுத்தி விட்டுருவோம். நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு நல்லா இருக்கு, நான் சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை கூட பாருங்க, ஒரு தவறான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தால் எல்லாரும் என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அவசரப்பட்டு செய்யறதுனால என்ன செய்வாங்க. அதனால தான் சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிட இந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர பிரச்சனை, அதுக்கு நீ முடிவு எடுக்காத. இல்ல வேற நமக்கு வேற தலகளை நடன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். ராமேந்திரன் கையில் நடந்து போன்னு சொல்ல மாட்டாரு. ஆமாவே இல்லையா, இது எல்லாருக்கும் நடக்கிறது. உலகத்திலே உபத்திரம் உண்டு. ஆமா, நானாலும் சொல்லு, திடங்கொள்ளுங்கள், உலகத்தை நீங்கள் அல்ல. அதனால நமக்கு இந்த பிரச்சனை தான். சின்ன பிரச்சனைகள்லாம் என்ன செய்யறது, பெரிய முடிவு எடுக்கிறது. நம்ம எடுக்கிற முடிவு எப்படி, அருவருக்கக்கூடிய முடிவு. ஆமாவே இல்லையா, அருவருக்கக்கூடிய தேவன் அருவருப்பா. நீ என்ன முடிவு எடுக்கிற, உனக்கு என்ன தகுதி இருக்கும், மூளையில் இருக்கிற இந்த எத்தனை how many இது கிராண்ட்ஸ் பெனிட்டா வித்துக்கூடாதீங்க. அதை வச்சு நீ என்ன செய்வே. இந்த உலகத்தை அந்த சராசரங்கள் உண்டாக்குன தேவன் உன்னை குறித்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், உன் நினைவாகவே இருக்கிறேன். நீ என்ன செய்யற, நீ ஓ நினைவா இருக்கிற. நமாவே இல்லையா, அவசிங்க தேவன் எப்படி இருக்கிறாராம் சொல்லுங்க. என்னுடைய தேவன் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சில நேரங்கள்ல உண்மை இல்லாம இருக்கிறோம். ஆமா இல்லையா, நம்பிக்கை இல்லாம போயிடும். ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஆனா என்ன நடக்குது, நம்பிக்கை குறைஞ்சு போயிடுது. ஆமா இல்லையா, முடிக்கிறேன். நமக்கு என்ன திராணி இருக்கோ அதுதான். ஆமாவே இல்லை, உங்களுக்கு 10 கிலோ கொடுக்க முடியும். 10 கிலோன்னா 9 கிலோ தான் ஆண்டவர் கொடுப்பார், 25 கொடுக்க மாட்டாங்க. ஆமாவே இல்லை, 25 கொடுத்தா என்ன நடக்கும், மூட்டை உங்க தலைமையில இருக்கும், நீங்க கீழே கிடப்பீங்க. ஆமாவே இல்லை. அப்போ உங்கள் திராணி, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திராணிக்கு மேல நீங்க என்ன செய்யக்கூடாது, வாழ நினைக்க கூடாது. அவங்க வாழ்றாங்க, இவங்க வாழ்றாங்கன்னு சொல்லி கடனுக்கு போயிட்டு கார் வாங்கக்கூடாது, கடனுக்கு போயிட்டு எதையும் வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிற்க கூடாது. வீட்டுக்கிட்ட 2 பேர் கருப்பு வந்து நிற்கிற நேரம் எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. என்ன வீட்டை பேசி, மனைவியை பேசி, பிள்ளைகளை பேசி எவ்வளவு அருவருப்பா இருக்கும். நமக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு கஞ்சி குடிக்கணும்னா கஞ்சை குடிச்சிட்டு அல்லேலூயா பாடுங்க. ஆமா இல்லையா, ஆமா. வேற என்னது, எதுனால என்ன செய்யணும், யோசிக்கணும். இது நமக்கு தகுதியா, நம்மளோட இருக்கிறவங்க அப்படிதான். ஆமா, அவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, அதுக்காக நம்ம கடனை வாங்கிட்டு போயிட்டு அப்போ கடனை வாங்கி ட்ரெஸ் போட்டுச்சுன்னா அந்த ட்ரெஸ் என்னது, அது என்னது, கடன் தானே. அப்போ இது ஒருத்தர் கடன் கொடுக்கல ட்ரெஸ், அவங்க வந்து ட்ரெஸ்ஸை கட்டி விட்டானா என்ன செய்வாங்க. நிர்வாணம், ஆர்வம் அவர்களை நிர்வாணப்படுத்துகிறது. செய்த ஒரே ஒரு தான் காரியம், இந்த பிசாசு மெல்ல வந்தது, கண்டுபிடி வடிவிலே வந்தது, விக்கிரக வடிவிலே வந்தது, இச்சை அதுகளை உருவானது. அதனால் அவர்கள் தங்களை மறந்து அருவருக்கக்கூடிய நிலையில நின்றபடினாலே அந்த அங்கே எத்தனை பேர், 23,000 பேரு. ராசி மக இடம் கொடுக்க மாட்டார். சொல்லுங்க,
உனக்கு வருகிற நெருக்கங்கள் பிரச்சனைகளை குறித்து நீ பெருசா யோசிக்காத, இடம் கொடுக்க மாட்டார். அதுக்கு மேல உனக்கு பிரச்சனை யாரும் கொடுத்தா அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் உனக்கு ஒரு அளவுக்கு தான், அம்மாவே இல்லையா? யாராக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான், அம்மாவே இல்லையா? அதுக்கு மேல உங்களை என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது சொல்லுங்களேன், எதிர்க்க முடியாது. அம்மாவே இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தால் கொஞ்சம் தான் சொல்லலாம், இதுங்களுக்கு தண்ணி ஊற்றாது, இந்த தண்ணி உங்கள் வீட்டுக்கு வருது. அதுக்கு மேலே வந்து அந்த செவரை குதிச்சு உள்ளுக்கு வருவானா? வந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? செவரை குதிச்சு வந்தால் என்ன நடக்கும்? அவன் போக மாட்டான். ஆமாவும் இல்லையா? அது நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஆமாம். ஹலோ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த பிரச்சனையை அந்த இதை தாங்கிறதுக்கு நமக்கு என்னது, அவசரப்படக்கூடாது. ராமேன்னு சொல்லுங்க, அதை தாங்கிறதுக்கு நமக்கு என்ன செய்வாரு? அந்த பிரச்சனை வந்துச்சா, கோவம் வந்துச்சா, அப்படி சும்மா அப்படி வாக் பண்ணுங்க, அப்படி போங்க, அப்படி வாங்க, அப்படி வந்துட்டே இருங்க. ஆமா, அப்போ சொல்லுவோம், அடிக்க தோணும், பிள்ளைகளை போகும் வந்தா அடிக்க தோணும். பிரச்சனை வந்து என்ன செய்யணும்? கோவம் வந்து என்ன செய்யணும்? 1 2 3 4 1 2 3 4 எக்ஸசைஸ் பண்ணணும். அம்மாவே இல்லையா? பிசிக்கலா என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். அம்மாவே இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கோச்சு ஓடுறது இல்லை, வீட்டை விட்டு ஓடுறது இல்லை. அம்மாவே இல்லையா? அங்கே போய் மூஞ்ச போய் செவத்தில் திரும்பிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா சொல்றாரு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க அவர் இடம் கொடுக்க மாட்டார். அப்படியே ஒரு பிரச்சனை வந்தாலும் தப்பிக்கிறது வருவார். யோபுக்கு ஒரு பக்கம் சோதனை வந்தது, ஆனாலும் கர்த்தர் அந்த விசுவாசத்தினால் அவன் தப்பித்துக் கொண்டான். இது வந்த பரவாயில்ல, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் என்ன செய்வேன்? நமக்கு என்ன செய்வாரு? அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவசரப்படக்கூடாது. சொல்லுங்க, என்ன வந்தா என்ன செய்யக்கூடாது? யாரும் மட்டும் வந்து எதுவும் கேட்டு அவசரப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது. அம்மாவே இல்லையா? கொஞ்சம் இல்லைங்க சிஸ்டர், நான் சொல்றேன், நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸிங். என்ன சொல்லுங்க? நான் ஜெபம் பண்ணி சொல்றேன். உண்மைதான், ஜெபம் பண்ணீங்களோ என்னமோ தெரியல, கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணால் யோசனை வரும். உங்க கேட்டு நான் உடனே நம்ம சில காரியங்களை சொல்லிட்டு அப்புறம் யோசிக்க வேண்டியதான். இப்போ சில பேருக்கு சில விஷயத்த சொல்லிட்டு சில பேர் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியல. ஆமாம், அது விளைவு என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாவே இல்லையா? வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட சொல்றாங்க. அப்ப உங்களை என்ன செய்யும்? அது சொல்லிக்கே வருமா? ஒரு எது? அதுதான் உங்களுடைய சுபாவம். ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டோம். சபைக்கு போறீங்களா? போறோம். ஒயிட் அண்ட் ஒயிட்ல வாரீங்களா? வந்துட்டோம். ஆனால் அது என்ன செய்யும்? அது தொடர்ந்து ஓடி வராமல் சொல்லுங்க. நீங்க ஓடிக்கொண்டே இருக்க. அம்மாவே வாசிங்க. சொல்றார், கொடுத்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அறிவாளிகள், நீங்க புத்திமான்கள். அதுக்காக காலையிலே வந்து என்ன சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், நீங்களே நிதானிச்சு பாருங்க. உங்களை நீங்கள் நிதானிச்சு பார்க்க வேண்டும், நான் செய்வது சரியா பிழையா. அதுக்கு தான் டைமிங். அதுக்கு அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா நம்ம எடுக்கிற முடிவு எங்க கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருகிறது. ஆமா இல்லையா? அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சுட்டாலும் இந்த கப்பு இருக்கு, கோபத்தை உடைச்சிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், என்ன நடக்கும்? உடைஞ்சது தானே, ஒட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க, சொல்லுங்களேன், ஒட்ட முடியுமா? அப்போ ஏன் உடைக்கணும்? ஜோய்ஸ் மேட் அவங்க சொல்றாங்க, அவங்களோட மகள் பிள்ளை அழுகவும் அவர் என்ன பொட்டில் உடைச்சிட்டாங்க, உடைச்சி பால் சிந்தி போயிட்டான். அதுக்கு பிறகு வந்து சொல்லிட்டான், சாரி மாமி அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே, இப்போ உடைச்சல அந்த பொட்டில் ஒட்டி அந்த பால் அதில் கொண்டு வர முடியாததை ஏன் அவசரப்பட்டு சொல்கிறேன்? இதனால என்ன நடக்குது? யாருக்கு பெனிஃபிட்? அதுக்கு பிறகு என்னது? நானே இப்போ நான் நல்லா பேசிக்கிருக்கிறேன், உங்களுக்கு ஏதோ தவறாக ஏசிட்டுன்னு வச்சுக்கிறீங்களேன். அதுக்கு பிறகு நான் என்னதான் சிரிச்சு கொஞ்சம் புத்தம் கொடுத்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லுங்க. எந்த சுவாமி உள்ளுக்கு வந்து கொத்திச்சு வெளியில தான் ஒரு உள்ளுக்கு இன்னொரு மனுஷனா? ஆமாவே இல்லையா? ஆகவே உங்களை புத்திமான்கள் என்று உங்களை நீங்க புத்திமானா இருப்பீங்க. இனி நீங்க இந்த மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு தயவு செய்து எண்ணி நான் இதை சொல்றேன். நீங்களே
நீங்களே நிதானம். நீங்களே என்ன செய்யணும்? யூ ஆர் தி ஜட்ஜ். ஆமா இல்லையா? நீங்க நீதிமான்கள். நீங்க யாரு? பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், ஆசாரியர்கள். அப்புறம் வேறு என்னது? என்னம்மா? ராஜரிக ஆசாரி. அப்ப நீங்க தான் என்ன செய்யணும்? புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ள ஸ்திரியே வீட்டை கட்டுவாங்க. அம்மாவே இல்லை, ஸ்திரீ போடுவாங்க. அதுதான் நீங்க என்னது? சபை எப்படி இருக்கணும்? நீங்க கட்டப்படுவது மாத்திரமல்ல, சபை கட்டப்படுகிறது, அடுத்த சந்ததிகள் கட்டப்படுகிறது. அம்மாவே இல்லையா? அப்ப நீங்கள் உடைக்க கூடாது. ராமன் சொல்லுங்க, நீங்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அம்மாவே இல்லையா? ஆகவே எளிமை நின்று அமைச்சோம். 16 மட்டும் வாசிட்டு முடிச்சிருவோமா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிடித்த அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஒரே ஒரே சொல்லுங்க. சர்வீஸா? சரியா சொல்லுங்க. அந்த அப்பத்தை ரசத்தை பானம் பண்ணனால எப்படி இருக்கிறோம்? அப்படின்னா ஒரே சரீரம். என்னது? இயேசு அந்த என்னது? அந்த சரீரத்தை, அவருடைய சரீரத்தை தானே என்னது? நீ தீர்ப்பிட்டு பிள்ளை யாருக்கு பிள்ளை? ஓம் பிள்ளை தானே. நேசன் உங்களோட பிள்ளை தானே. அது என்ன? அது என்னது? அது உங்க சரீரம். அப்போ அது எப்படி இருக்கும்? அவங்கள போல தானே இருக்கும். அப்போ நீங்க அப்பத்தை ரசத்தை பானம் பண்ணா நீங்க யார் மாதிரி இருக்கணும்? அம்மா எங்க சுத்திகரித்துக் கொண்டே இருக்கட்டும். அப்பா ஆமாம், அவங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்களுக்கு சுத்தாந்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். பழைய ஏற்பாட்டிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டது போல அல்ல. நாங்கள் காணாத தேசமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கலாம் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தார்கள். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிபடுத்திக் கொண்டு அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கிருபைகளை இழந்து போகாதபடி சவுல் அவசரப்பட்டபடியினால் ராஜ்யபாரத்தை அவன் இழந்து போனான். சாமியில் வருவரைக்கும் அவன் காத்திருக்க முடியாதபடியினால் அவர் தேவனுக்கு துணிகரமாக பலி செலுத்தி தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். இந்த காலவெளியில் வந்திருக்கிற நீங்கள் துணிகரமாக காரியத்தை செய்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவின் அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு, ஒருவேளை ஆவின் அபிஷேகம் உங்களுக்குள் காணப்படுவது போல இருந்தாலும் அது உங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். அனனியா சபீரால் அவசரப்பட்டு எடுத்த முடிவு தேவாலயத்திலே மரணத்துக்குள் விழுந்தார்கள்.
இதுபோல அநேக இடங்களில் அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளின் விளைவு அது அவர்களுக்கு ஆண்டவரை பாரதூரமாக இருக்கிறது. இந்த காலங்களிலே கர்த்தரின் பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிறார். யோசித்து பாருங்கள், நாங்கள் அவசரமாக இருக்கிற முடிவினால எங்களுக்கும் வேதனை, எங்களை சார்ந்திருக்கிறதுக்கும் வேதனை, சமுதாயத்தில் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம். ஆகவே எங்களை குறித்து கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். நான் எடுக்கிற அவசர முடிவு என் வாழ்க்கையில எனக்கு அது பிரயோசனமாக இருக்காது. அதனாலே ஆண்டவருக்கு சொல்லி, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் சில காரியங்களிலே நான் தவறு செய்துட்டேன். சில ஜனங்கள் செய்த தவறை இன்றைக்கு கர்த்தர் பவுல் மூலமாக கொரிந்தியர் பட்டணத்துக்கு மாத்திரமல்ல இந்த சபைக்கு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் துக்கப்படும்படிக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை துக்கப்படுத்தாதபடி ஆமீன் எங்களை வழி நடத்துகிறது. ஆமீன் போதகராகிய தேவனை இயேசுவை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி ஆமீன் நாங்கள் ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு உள்ளதாக சாட்சியாக இருக்கிறோம். தேவன் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம்.